Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. 30 days English reading கான classes கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல 16 லெசன் வரைக்கும் நம்ம வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ தான் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க, உங்களோட இங்கிலீஷ் ரீடிங்கை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னா ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய லெசன்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னைக்கு பார்க்க போறதோட பேசிக் உங்களுக்கு வந்து புரியும். இந்த லெசனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம கத்துக்க போறது இந்த 17th லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வவல்ஸ் இருக்கு இல்லையா, AEIOU. ஸோ இங்கிலீஷ்ல வந்து இந்த 5 எழுத்துக்களும் வவல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வவல்ஸ்க்கு வந்து லாங் சவுண்ட் இருக்கு, ஷார்ட் சவுண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இப்ப லாங் சவுண்டுக்கான பேட்டர்ன், இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது A-E ரூல் அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் உங்களுக்கு ரூல்னு சொல்லியிருப்பேன். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க அது என்ன ரூல்னு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம வந்து இந்த லாங் வவல் பேட்டர்ன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அந்த பேட்டர்ன்ஸ்ல முக்கியமான பேட்டர்ன் தான் பார்க்க போறோம். இது இல்லாமையும் இன்னும் பேட்டர்ன்ஸ் இருக்கு, அதை நான் உங்களுக்கு வீடியோட லாஸ்ட்ல வந்து சொல்றேன். ஸோ இதை வந்து எப்படி நம்ம ரீட் பண்ணணும், இந்த பேட்டர்ன்ல வர்றதை நம்ம எப்படி வந்து ரீட் பண்ணணும், அதே மாதிரி அந்த பேட்டர்னுக்கு என்ன மாதிரி சவுண்ட் வருது அப்படின்றத டீட்டெயிலாக கற்றுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேட்டர்ன் அதோட சவுண்ட்ஸ் வந்து எப்படி வருது அப்படின்றத பார்த்துடலாம். லாங் சவுண்டு, ஸோ வவல்ஸோட லாங் சவுண்ட் அப்படின்றது என்னது, அந்த வவல்ஸ்க்கு என்ன பேரோ அதுதான் சவுண்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏயோட லாங் சவுண்டு இது என்னன்னு சொல்கிறோம், ஏ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ ஏன்ற சவுண்டு. அதே மாதிரி ஈக்கு வந்து ஈங்கிற சவுண்டு, ஐக்கு வந்து ஐ அப்படிங்கிற சவுண்டு. ஓகே, லாங் சவுண்டை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா அந்த எழுத்தை நம்ம என்ன பேர் சொல்றோமோ அதுதான் லாங் சவுண்டு. ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன்ல பாருங்க, A-E அதோட சவுண்டு லாங் ஏ சவுண்டு, E-E ஈ சவுண்டு, I-E ஐ சவுண்டு, O-E ஓ சவுண்டு, U-க்கு யூ சவுண்டும் இருக்கு, U-ல ஊ சவுண்டும் இருக்கு. ஓகே, யூக்கு வந்து 2 சவுண்டு இருக்கு லாங் சவுண்ட்ல, யூங்கிற சவுண்டும் ஊங்கிற சவுண்டும் இருக்கு. அந்த 2 சவுண்டுமே உங்களுக்கு வந்து வரும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த பேட்டர்ன் என்ன டேஷ்னு வருது அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டேஷ் அப்படின்றது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து ரீட் பண்ணலாம். இப்போ இங்க வந்து இது A-E அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த டேஷ்னு இருக்க இடத்துல உங்களுக்கு கான்சனன்ட் லெட்டர் தான் வரும். ஓகேவா, கான்சனன்ட் தான் வரும். இந்த கான்சனன்ட் எது வேணா இருக்கலாம், இந்த வவல்ஸை தவிர மீதி இருக்க கான்சனன்ட்ஸ்ல எந்த கான்சனன்ட் வேணாலும் இருக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம படிக்கணும்னா, இந்த A-E இடையில ஒரு கான்சனன்ட் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ AKEன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டேஷ்ன்ற இடத்துல என்ன எழுத்து இருக்கு, கேன்ற எழுத்து இருக்கு. A-E ரூல் சவுண்டு வந்து என்னது, ஏங்கிற சவுண்டு. கேயோட சவுண்ட் என்னது, இக்கு அப்படிங்கிற சவுண்டு. இதை எப்படி படிக்கணும்னா ஏக் ஏக் அப்படின்னு படிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த A-யோட ரூலோட சவுண்டை எடுத்துக்கணும், அதுக்கு அடுத்தது அந்த கான்சனன்ட்டோட சவுண்டை கடைசியா படிக்கணும். ஸோ இதுதான் இந்த A-E அந்த வேர்டை நம்ம ரீட் பண்றதுக்கான பேசிக்கான ரூல். இதே மாதிரி தான் மற்ற எல்லாத்துக்குமே. 1 by 1 நம்ம எக்ஸாம்பிள் படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா தெளிவாகவே புரியும். ஒவ்வொன்றுக்குமே நான் தனித்தனியாக உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் லிஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தனித்தனியாக நம்ம வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, A-E ரூலோட ஏங்கிற சவுண்டு, லாங் சவுண்டு ஏங்கிற சவுண்டு. ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க, BASE இதுல ரூல் வந்து எடுத்துக்கோங்க. A-E ரூல் வந்து இங்க இருக்கு, இந்த டேஷ்ல வர்ற கான்சனன்ட் இங்க எஸ் வந்திருக்கு. ஸோ இதை எப்படி படிக்கணும்னா, பியோட சவுண்ட் என்னது, இப்பு பிளஸ் இங்க A-E ரூல் என்னது, ஏங்கிற சவுண்டு பிளஸ் அடுத்து எஸ்ஸோட சவுண்ட் என்னது, இஸ். புரியுதுங்களா எப்படி படிக்கிறோம் அப்படின்ட்டு? இந்த எஸ்ஸோட சவுண்டு லாஸ்டா தான் வரும், ஏன்னா ஏக்கு அடுத்து எஸ் வந்துருச்சு. அப்போ நம்ம ஏயோட சவுண்டு அடுத்து எஸ்ஸோட சவுண்டு, இது ஈயோட சவுண்டு கொடுக்கணுமா, இல்லைன்னா ஈ வந்து சைலண்டா அப்படின்றதோ, இல்ல ஏக்கு வந்து லாங் சவுண்டு வருமா ஷார்ட் சவுண்டு வருமா, அந்த கன்ஃபியூஷனே நமக்கு வேணாம். இந்த ரூல் நீங்க பாத்துட்டீங்கனாலே ஏக்கு வந்து லாங் சவுண்டு வந்து கொடுத்துடணும் A-E ரூல்ல அப்படின்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் லாஸ்ட்ல வர கான்சனன்ட் சவுண்டை நம்ம இங்க ஆட் பண்ணிக்கணும். அப்போ இப்பு ஏ பே இஸ் பேஸ் பேஸ் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி இங்க வந்து பாருங்க, இக்கு ஏ கே கேம், இட்டு ஏ டே எக் டேக். அடுத்தது பாருங்க, எஸ் வருது, அடுத்து என் வருது, எண்ணுக்கு அடுத்ததுக்கு அப்புறம் தான்
இந்த ஏ டேஷ் ரூல் வருது. அப்போ எப்படி படிக்கணும்னா எஸ்ஸோட சவுண்ட் அப்படியே வச்சுக்கணும். என்னோட சவுண்டு ஏ வந்து நே எக் ஸ்னேக் ஸ்னேக். அதே மாதிரி இட்டு இரு ஏ ரே எட் ட்ரேடு ட்ரேடு. ஓகே, ஸோ இது எப்படி உங்களுக்கு வருதுன்றது இங்கே நான் ஒரு பேட்டர்ன் எழுதி காட்டினேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பாருங்க டபிள்யூஹெச்சோட சவுண்டு வந்து இவ்வுன்ற சவுண்டு. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி டபுள் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இவ்வுங்கிற சவுண்டு. அப்போ இவ்வு ஏ வே, எல்லோட சவுண்டு இல் வேல் வேல். ஓகே, அதே மாதிரி இங்க பீக்கு வந்து இப்ப இல்லு ஏ லே இன் பிளேன் பிளேன். அதே மாதிரி இட்டு ஏ டே இட் டேட் டேட். அடுத்தது பாருங்க ஸ்பேஸ் ஸ்பேஸ். இல்லு ஏ லே இன் லேன். இப்போ ஏ டேஷ் ரூல்ல வேர்ட்ஸ் எப்படி படிக்கிறதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற செட் வந்து இ டேஷ் இ. ஸோ இங்க லாங் இ சவுண்டு வரும். ஸோ அதே முன்னாடி நம்ம எப்படி படிச்சோமோ அதே மாதிரி தான் இங்க இஹ் இ ஹியர் ஹியர் ஹியர். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இ இவ் ஈவ். அடுத்தது பாருங்க பி இஸ் பீஸ் பீஸ். ஸோ இங்க வந்து ஈங்கிற சவுண்டு சியோட சவுண்டு இஸ்ன்ற மாதிரி வரும். ஓகே, பீஸ். அதே மாதிரி தீஸ் delete delete. ஓகே, எக்ஸ் இட்டு ரீம் எக்ஸ்ட்ரீம் ரீம். ஓகே, எக்ஸ்ட்ரீம். சின்சியர் சின்சியர். ஓகே, ஜீன் இஜு இ ஜீன். கம்ப்ளீட் ப்ளீட். ப்ரசீட் ப்ரசீட். ஓகே, ஸோ இங்க எல்லாமே பார்த்துக்கோங்க இ டேஷ் ரூல் வரும். ஓகே, இதுல வந்து எந்த கான்சனன்ட் வேணாலும் நமக்கு வரலாம். அதுக்கு அடுத்த செட்டு ஐயோடது. ஐயோட லாங் சவுண்ட் என்னன்னு நமக்கு தெரியும். ஐயோட லாங் சவுண்ட் என்னது ஐ தான். அப்போ இங்க வந்து ஐ டேஷ் ரூல்ல வருது பாருங்க, டி வருது. அப்போ இதை எப்படி படிக்கணும்? இஸ் ஐ சை இட் சைடு. ஒய் இட் ஒயிட். நை இன் நைன். crime wife wife wife. அதே மாதிரி shy in shine. glide glide glide. high higher higher. புரியுதுங்களா? அதே மாதிரி இன்னும் ஐ நை இஃப் நைஃப். ஸோ இங்கே எல்லாமே ஐ டேஷி ரூல். ஐ டேஷிக்கு ஐங்கிற சவுண்டு லாஸ்ட்ல இந்த கான்சனன்ட் சவுண்டை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க ஓ டேஷி. ஸோ இங்கே என்ன சவுண்டு வரும்? ஓட லாங் சவுண்டு ஓ தான். அப்போ இன்னும் ஓ நோ இஸ் நோஸ். மோ இல் மோல். போ போன். அதே மாதிரி இக்கு லோ இப் குளோப். இஸ் டோ stone. spoke spoke spoken சொல்றோம் இல்லையா, ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன். இங்கே வந்து ஓ டேஷ் இ ரூல் தான் வரும், ஸ்போக்கன். ஓகே, அதே மாதிரி அடுத்தது பாருங்க சோக் அண்ட் ஜோன். இது வந்து ஸ்போக்கு ஸ்போக் ஸ்பேக் கிடையாது, ஸ்போக். ஓ டேஷ் இ ஓ ரூல். அதே மாதிரி ஃப்ரோஸ் ஃப்ரோஸ். ஸோ இந்த பேட்டர்ன்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லா பேட்டர்னும் சேம் தான். என்னன்னா உங்களுக்கு ஓ டேஷினா இங்க வந்து ஓங்கிற சவுண்ட் வரும். அதுக்கு அடுத்தது சென்டர்ல என்ன கான்சனன்ட் இருக்கோ அதோட சவுண்டை நம்ம கடைசியா ஆட் பண்ணிக்கணும். அண்ட் லாஸ்ட் செட்டு நம்ம பார்க்க போறது என்னது? யூ டேஷி. ஸோ இங்க யூ டேஷிக்கு என்னன்னு பாருங்க. யூ டேஷி பொறுத்த வரைக்கும் நமக்கு யூங்கிற சவுண்டும் இருக்கு, ஊங்கிற சவுண்டும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. லாங் சவுண்டு 2 சவுண்ட் வரும். இதுல வந்து யூ டேஷில ஃபர்ஸ்ட் யூ சவுண்டு பாருங்க. இது எப்படி படிக்கணும்னா யூஸ். யூ இஸ் யூஸ். அதே மாதிரி டியூட் டியூ இட் டியூட். இட் யூ இட் டியூட். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ஃபியூஸ் அண்ட் டியூப். இட்டு யூ இப் டியூப் டியூப். இங்கெல்லாம் ஊ சவுண்டு வரும். இரு ரூ இரு ரூல்
ரூல். அதே மாதிரி ஃப்ளூட், ஃப்ளூட். இங்க நம்ம ரூல்னு தமிழ் எழுதும்போது ரூ இப்படி எழுதுவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க ரூல் ஊ சவுண்டு தான் வரும். ஊங்கிற சவுண்டு இல்ல, ஊ சவுண்டு. அதே மாதிரி ஃப்ளூட், ஜூன், ஜூ இன் ஜூன். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் புரிஞ்சிருக்கும். எப்படி வந்து நமக்கு இந்த அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தோம்னா ஏ டேஷ் இ, லாஸ்ட்ல எல்லாமே இ வரும். ஏ டேஷ் இ டேஷ் இ, அதுக்கப்புறம் வந்து ஐ டேஷ் இ, ஓ டேஷ் இ, யூ டேஷ் இ. ஓகேவா? யூ டேஷ் இக்கு 2 சவுண்ட் இருக்கு. இது வந்து லாங் சவுண்டுக்கான பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்ல உங்களுக்கு வேர்ட்ஸ்ல வருது அப்படின்னா நீங்க முன்னாடி இருக்க வவலுக்கு வந்து லாங் சவுண்டு கொடுத்துட்டாலே முடிஞ்சுது. ஓகே, இது மட்டும்தான் இருக்கா, இன்னும் இருக்கா கத்துக்கிறதுக்கு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோட தம்ப்நெயில் அண்ட் இந்த வீடியோட லிங்கை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டெஸ்கிரிப்ஷன்லையும் மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா இதில் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா லாங் சவுண்டு, இதில் நான் ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் தான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன்ல எல்லாம் வரும்போது உங்களுக்கு லாங் சவுண்ட் அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எனக்கு ஷார்ட் சவுண்ட் வருமா லாங் சவுண்ட் வருமான்றது கன்ஃபியூஷனா இருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த விஷயத்த நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா இருக்கும். இது இல்லாம இன்னும் இருக்கக்கூடிய லாங் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயிலா ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல லாங் சவுண்ட் வருமா ஷார்ட் சவுண்ட் வருமான்றத நீங்க ஈஸியா இன்னும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. ஏன்னா இந்த லெசனை இன்னும் நல்லா உங்களுக்கு அட்வான்ஸா புரிஞ்சுக்கணும்னா அந்த லெசன் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ அதனால அதையும் நீங்க பாருங்க. அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லாங் சவுண்டு ஷார்ட் சவுண்ட்ல ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா பாருங்க. ஏஇஐஓயு வார்த்தைகளில் எந்த இடத்துல நெடில் உச்சரிப்பு வரும் அதுக்கான சூப்பர் டிப்ஸ் அப்படின்றது தான் அந்த வீடியோ. அதோட லிங்கை நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கான லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கான டெஸ்ட் இன்னைக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ரூல்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் வச்சு நீங்க ஒவ்வொரு ரூலுக்கும் ஒரு வேர்டு வந்து நீங்க காமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க, பெரிய வேர்ட்ஸ்லயுமே இந்த ரூல் வரும். ஸோ சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு மட்டும்தான் இந்த ரூல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. பெரிய வேர்ட்ஸ்லயுமே இந்த மாதிரி வரும்போது நம்ம இப்போ இந்த ஈ வருது அப்படின்னா இந்த ஈக்கு என்ன சவுண்ட் கொடுக்கணும், இங்க ஈக்கு வந்து என்ன சவுண்ட் வரும், ஷார்ட் சவுண்ட் வருமா லாங் சவுண்ட் வருமா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே அந்த பேட்டர்ன் அங்கே சூட் ஆகுதுன்னா உடனே வந்து லாங் சவுண்டு தான் வரும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூவாக 30 டேஸ் வரைக்கும் நான் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்க பார்த்து நீங்களும் வந்து இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் காமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி எங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும்னாலும் அதை நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெசன்ஸ் இவ்வளோ 70 லெசன் முடிச்சனால இதில் இருக்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது விஷயங்கள் கற்றுக்கணுன்னாலும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வரக்கூடிய லெசன்ஸில் நம்ம அந்த போர்ஷனை கவர் பண்ணுற மாதிரி கூட பார்த்துக்கலாம். அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.